نحمدك حمدا طيبا مباركا نسلم ونصلي على رسوله واتباعه اجمعين اما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واتقوا الله الذي تساءلون به والارحام إن الله كان عليكم رقيبا صدق الله العلي العظيم السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله திருமணம் நிக்காஹ் அதனுடைய விரிவான கருத்துக்குள் நுழைவோமேயானால் திருமணம் என்பதே உறவுகளை ஒன்று சேர்க்குதல் என்பதுதான். நம்மிடத்திலே யார் யாரெல்லாம் நண்பர்களாக உறவினர்களாக பழக்கப்பட்டவர்களாக தெரிந்தவர்களாக இருக்கிறார்களோ அத்தனை நபர்களையும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு புனிதமான மஜ்லிஸ் தான் திருமண மஜ்லிஸ், நிக்காஹ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த புனிதமான வார்த்தையும் அதைத்தான் நம்மை பார்த்து அறைகூவல் விடுகிறது. ஒரு செய்தியை சொல்லி நிறைவுக்கு வருகின்றேன். புனிதமான பூமி மக்கா முக்கர்ரமா, மக்கா முக்கர்ரமாவை அல்லாஹ் தேர்வு செய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த மண்ணில் உருவாக்கியதற்கு மூல காரணத்தை விரிவுரையாளர்கள் இப்படி பேசுகிறார்கள். ஐயாமுல் ஜாஹிலியா, ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய அந்த காலத்திலே கடுமையான கோரமான நிகழ்வுகள் எல்லாம் நடந்த காலங்கள், அறியாமையில் ஏற்பட்ட காலத்தினுடைய உச்சகட்டம் இருக்குகிறது. உயிரோடு இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளை எல்லாம் புதைத்த அந்த மண்ணில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் உற்பத்தி செய்ததற்கு மூல காரணம் ஏனைய எல்லா பூமிகளை விட ரசூலை அல்லாஹ் ஏன் அந்த இடத்திலே தேர்வு செய்தான் என்றால், ஐயாமுல் ஜாஹிலியாவாக இருந்தாலும் அறியாதவர்களாக அரபுகள் இருந்தாலும் கூட அவர்களிடத்திலே ஒரு தன்மை இருந்தது, இன்று வரை இருக்கிறது, அக்காலத்திலேயும் இருந்தது. அவர்களுடைய கோத்திரம் என்றால், அவர்களுடைய கபீலாக்கள் என்றால் அவர்கள் மூடத்தனமாக போட்டி போட்டுக் கொண்டு என்னுடைய கோத்திரத்தை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன், என்னுடைய உறவை விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று ஐயாமுல் ஜாஹிலியாவிலேயே அவர்களுடைய மூடத்தனமான காரியங்கள் நிறைய இருந்தாலும் கூட உறவுகளை விட்டுக் கொடுக்காத ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய காலத்தில் அரபியர்கள் வாழ்ந்த சிலத்துர் ரஹமை அவர்கள் கடைபிடித்த காரணத்தினால் இந்த ஒரே ஒரு தன்மையை வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அந்த மண்ணிலே தேர்வு செய்கிறான் என்றால், ரசூலுடைய கடைசி காலம், ரசூலுடைய கடைசி காலம் ஹஜ்ஜிற்கு புறப்படுகிறார்கள். சனிக்கிழமை புறப்படுகிறார்கள். 12,000 சஹாபாக்களோடு புறப்படுகிறார்கள். 12 நாட்களுடைய பயணம். இது இறுதி ஹஜ், கடமையுடைய கடைசி கடமை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பயணங்களிலே இராக் காலங்களிலே ஆங்காங்கே ஓய்வெடுக்கும் பயணத்தை துவங்கிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சனிக்கிழமையில் துவங்கி அடுத்த சனிக்கிழமை இரவு தங்குவதற்காக வேண்டி அவர்கள் ஒரு இடத்தை தேர்வு செய்கிறார்கள். தங்குவதற்குண்டான இடமில்லை, அது ஓய்வுக்குண்டான சரியான இடமில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்வு செய்கிறார்கள். அங்கே எல்லா சஹாபாக்களும் மாற்று கருத்து தெரிவிக்கிறார்கள். இதுவரை தங்கிய இடம் சுகமாக இருந்தது, இந்த இடத்தை தேர்வு செய்கிறீர்களே இது வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நிராகரித்தும் ரசூல் அவர்கள் அந்த இடத்தை தேர்வு செய்கிறார்கள். இரவிலே அங்கு தங்குகிறார்கள். என்ன செய்கிறார்கள் என்று எல்லா சஹாபாக்களும் பார்த்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலை உச்சிக்கு செல்கிறார்கள். மலையிலிருந்து கீழே வருகிறார்கள். அந்த இடத்தில் தான் தன்னை ஈண்டெடுத்த ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய கபர் இருந்தது. அங்கே இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை புரிந்தார்கள். இந்த இடத்தில் என்னுடைய தாயை இழந்து 56 ஆண்டுகளுக்கு பிறகு ஹஜ்ஜை நிறைவு செய்வதற்காக வேண்டி புனித பயணத்தில் துவக்கமாக தன்னை ஈண்டெடுத்த தாயை நினைவு கூர்ந்து தங்குவதற்கு கூட சரியான வசதி இல்லாத அந்த இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறவை பெற்றெடுத்த தாயை அந்த இடத்திலே நினைவு கூர்ந்தது மட்டுமல்ல, ஹஜ்ஜை முடித்துவிட்டு அந்த ஹஜ்ஜத்துல் விதாவிலே இறுதி
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே பார்க்கிறார்கள் ஹஜ்ஜினுடைய துவக்க முதல் கடைசி வரை நடைபெறுகின்ற ஹஜ்ஜுடைய அமல்கள் இருக்கிறது. மகாமே இப்ராஹிம் அது தந்தையினுடைய உணர்வு, ஜம்சம் கிணறு ஒரு பிள்ளையினுடைய உணர்வு, சஃபா மர்வா ஒரு தாயினுடைய உணர்வு, துவக்க முதல் கடைசி வரை ஒரு குடும்பத்தை சுற்றிய ஹஜ்ஜினுடைய அமலை அல்லாஹ் நிறைவு செய்வதற்கு நமக்கு கடமையாக ஆக்கி இருக்கிறான் என்றால் இதற்கு நிகராக நிக்காகை திருமணத்தை அல்லாஹ் அப்படித்தான் ஆக்கி இருக்கிறார். உங்களில் யாராவது சிலத்து ரஹமை முடித்துக் கொண்டு நீங்கள் இந்த நிக்காகிலே கலப்பீர்களே ஆனால் அது மக்பூலியத்தாக ஆகாது. யார் யாரெல்லாம் உங்களிடத்திலே பிசகுதலாக இருக்கிறார்களோ, மனக்கசப்பாக இருக்கிறார்களோ அவர்களிடையே எல்லாம் அழைத்து நீங்கள் இந்த மஜ்லிஸிலே அமர வைத்திருந்தால் இது செழிப்பானதாக, ரசூலுடைய துஆவிற்கு அங்கீகாரம் உடையதாக அல்லாஹ் இது ஒரு இடத்திலே இப்படி சொல்லுவான். ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய காலத்திலே உங்களுக்கு மத்தியிலே சண்டை வருமேயானால் நீங்கள் என்னிடத்திலே கேட்பீர்களே, எங்களுடைய சொந்த பந்தங்களை வைத்து உறவுகளை வைத்து ரப்பே உன்னிடத்திலே நாங்கள் கேட்கிறோம் என்று அவர்கள் சொன்ன வார்த்தையை இதே இந்த திருமண மஜ்லிஸில் நினைவூட்டப்படுகிறது. வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். தஸாலூன பிஹி வல்லர்ஹாம், எந்த உறவுகளை நீங்கள் ஒரு நேரத்திலே என்னிடத்திலே வைத்து உறவை வைத்து எங்களுடைய பிரச்சனைகளை முடித்துக் கொடுங்கள் என்று கேட்டீர்களோ அதே ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று உறவை சேர்ந்து வாழக்கூடிய ஒற்றுமையை உணர்த்தக்கூடிய ஒரு வாசகத்தை தான், ஒரு வசனத்தை தான், ஒரு ஆயத்தை தான் திருமணத்தினுடைய எல்லா மஜ்லிஸ்களையும் நினைவூட்டி திருமண மஜ்லிஸ்களை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம் என்றால் திருமணம் என்பது எல்லா உறவுகளையும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு புனிதமான மஜ்லிஸ். அந்த அடிப்படையிலே மனாலியினுடைய தந்தை மௌலானா மௌலவி ஃபைதுர் ரஹ்மான் எல்லா உறவுகளையும் ஒன்று சேர்த்தது மட்டுமல்ல, தன்னோடு இணைந்து படித்த அந்த மாணவர்கள் முதல் கொண்டு தன்னோடு சக நண்பர்களையும் எல்லோரையும் ஒன்றிணைத்து ஈரோடு மாநகர ஜமாத்துல் உலமாவுடைய எல்லா அழிவுகளுமே எங்களுடைய இல்ல திருமணம் என்று மனதார வாழ்த்துகின்ற அளவிற்கு ஃபைஸ் உண்மையிலேயே ஃபாயிஸாக இந்த இடத்திலே இந்த மஜ்லிஸிலே நிறைவுபடுத்தி இருக்கிறார். அவர்களுடைய மணாலரை அல்லாஹ் வாழ்வாங்கு வாழ வைப்பானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.